குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் தாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட குரல் சரியில்லை, நல்லா இல்லாதனால தான் நான் மெல்ல பேசுகிறேன். ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். இன்றைக்கு அதாவது அதனால தான் நான் முதல்ல பேசுகிறேன். என் குரல் எப்படி கேட்குறது அப்படின்ட்டு. 24/11/2025 திங்கட்கிழமை, நவம்பர் மாதம், விசுவாவசுவருடம், கார்த்திகை மாதம் 8ஆம் நாள், சதுர்தசி திதி, பூராட நட்சத்திரம், சேஷம், சித்தயோகம், புதலி கௌரி விரதம், வரசதுர்த்தி, சதுர்த்தி விரதம், அதாவது சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி விரதம், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் நாயகர் விழா தொடக்கம், சிறிய நகசு திருப்புலி குரு பூஜை. இன்னைக்கு கார்த்திகை மாதம்னாவே நமக்கு திருவண்ணாமலை தான் ஞாபகம் வரும். அதனோட இன்றைக்கு தீபத் திருநாள் விழா தொடக்கம். சூரிய உதயம் 6:15, விருச்சிக நாளிகை 3:51, திதி சதுர்தசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் ஒன்றில், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், சுக்கிரன், விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45, கௌரி நல்ல நேரம் 1:45 to 2, மாலை 6:30 to 7:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், காரணம் 9 to 10:30, ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. சந்திராஷ்டிரமம் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைய ராசி பலன்: மேஷம் வெற்றி, ரிஷபம் செலவு, மிதுனம் தெளிவு, கடகம் பயம், சிம்மம் கன்னி மேன்மை, துலாம் சோதனை, விருச்சிகம் முயற்சி, தனுசு நலம், மகரம் சிரமம், கும்பம் பகை, மீனம் உழைப்பு. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: சந்திராசிரமம் ரோகிணிக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: ரிஷபம், கடகம், துலாம், மகரம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள் நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தேங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். என் குரல் சரியா இல்லாதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மெல்ல பேசுகிறேன். இன்னைக்கு திங்கட்கிழமை, கார்த்திகை மாதம், சனி ஞாயிறு, திங்கட்கிழமை 8ஆம் நாள், வாஸ்து நாள். இன்னைக்கு வாஸ்து நாள் 10 தனிய நாள், மாத சதுர்த்தி, பதரி கௌரி விரதம். நாளைக்கு நாகபூஜா பஞ்சமி. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதா ஜெகன்மாதா சப்தமாதா. இன்னைக்கு சந்திர பகவானுக்குரிய ஒரு நாள்.
அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பாரதியாரே சொல்லியிருக்கிறாரு. ஹ்ரீம் ஹ்ரீமிதி பிரதி தினம் ஜபதாம் துவாக்யாம் கிம் நாம துர்பல மிக திரிபுராதிவாசே மாலாகிரீட மதவரான மானா நீயா தான் ஸ்ரீவத்தே வசுமதி ஸ்வயமே லக்ஷ்மி. லக்ஷ்மியினோட ஒரு இது. பரத்வாஜ சுவாமிகள் எழுதுனது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பிராம்ஹி ரொம்ப நல்லா. பக்தனின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? சாதகன் தன் வயதிற்கு குறைந்த ஸ்திரீகளை இளைய சகோதரிகளாகவும் அல்லது தனது பெண்களாகவும் மூத்தவர்களை மூத்த சகோதரிகளாகவும் தாயாக பாவிக்கிறது மிக மிக அவசியம். சக்தி எனும் பதமானது இவ்விடத்தில் சாதகனுடைய மனைவியையே குறிக்கும். தனது இடது தொடையை தனது மனைவி வீட்டிற்கும் சதானமாக கருதல் வேண்டும். எனவே எக்காரணத்தை கொண்டும் இடது பெண் குழந்தைகளை உட்காரக்கூடாது. ஜபத்தில் 3 வகை உண்டு. நிகதம், உபாம்சு, மானசீகம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஜெகன்மாதாவை பூஜிப்போம். நான் காலையில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் இது கொடுத்துருந்தேன். பழைய துணிகள், அது நம்ம வீட்டில் பயன்படாத இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் யாருக்காவது கொடுங்கன்னு. இந்த மாதிரி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு பயன்படாதது அவங்களுக்கு பயன்படும். இது நீங்கள் கஷ்டப்படாதீங்க. என்னடா நம்ம இதை கொடுக்குறோமேன்னு. உங்களால் முடிந்ததை மனிதனுக்கு மிக மிக தேவையானது உணவு கொடுக்கும். அதை கொடுக்கறது அவ்வளோ ஒரு சிறப்பு. இதை நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடிந்தது. இன்றைக்கு நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க? என்ன குழம்பு? என்ன உங்கள் ஊரில் காய்கறிகள் என்ன விலை? இங்கே மழை ஃப்ரெண்ட்ஸ். விடிய காலம் 3 மணிலேருந்தே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. உங்கள் ஊரில் மழையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சொரக்காய் சாப்பாடு. நேற்று வாங்கியிருந்தோம்ல, இன்றைக்கி தான் செய்தோம். சொரக்காய் ரசம், மாவுளிங்கிழங்கு இருக்கும், தொட்டுக்க தயிர் இருக்குது, ஊறுகாய் இருக்குது. இப்போ ஏதாவது சட்னி தேங்காய் சட்னி அரைக்கலாமான்னு இருக்கிறேன். புளி வச்சா அவருக்கு பிடிக்கும். அது உங்கள் ஊர்லெல்லாம் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்கிறத சொல்லுங்கள். விவாக பொருத்தங்கள். முக்கியமான ஒரு பொருத்தங்கள் இருக்கணும். அதாவது யோனி பொருத்தம் இருக்கணும், ரஜ்ஜு பொருத்தம் இருக்கணும். ரஜ்ஜு இல்லைன்னா கல்யாணமே பண்ண மாட்டாங்க. அதுதான் நான் கயிறு, தாலி கயிறுனோட பொருத்தம். அதை பண்ண மாட்டாங்க.
தசா புத்தி சாந்திகள்னு போட்டிருக்காங்க. சூரிய திசையில் என்ன பண்ணலாம், சந்திர தசை, செவ்வாய் திசையில் இந்த மாதிரி என்ன பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அதை இன்னைக்கு நான் வந்து சூரிய திசையில் என்ன நடக்கணும்னு போடுறேன். இது இப்போ லேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மறுபடியும் சூரிய பகவான் வழிபாடு, ஆதித்ய வழிபாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இது மிஷினு தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவ சொந்தங்கள் அனைவருக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் சொந்தம். இனிய பொழுது, இந்த பொழுது இனிய பொழுதாக இருக்கட்டும். ஓகே, அடுத்து உங்களை சந்திக்கின்ற அந்த பொழுது எனக்கு இனியதாக